Hi friends, this is Gayatri. Welcome to our channel. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்திலையும் நல்ல ஆழம் பார்த்துடணும்னு விருப்பப்படுவாங்க. தாம்பத்தியத்துல ஆழம் பார்க்கறது ரொம்ப எளிதான விஷயம் இல்ல. பொண்ணுங்களுடைய இந்த பாப்பா வர இடத்தை நம்ம ரொம்பவே குறைச்சு மதிப்பிடுறோம். உண்மை என்னன்னா அது ஒரு அதல பாதாள கிணறுங்க. கணவன்மார்கள் என்னதான் ஜம்ப் பண்ணி வீரத்தை வெளிப்படுத்தினாலும் அந்த ஆழம்னு சொல்லக்கூடிய கிரிட்டிக்கல் பாயிண்ட ரீச் பண்ண முடியாது. இதுதான் தாம்பத்தியத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம்னு சொல்லலாம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிணற்றின் ஆழத்தை நெருங்க இந்த ஊங்கிற முனங்கள் டிஃப்ரெண்டா கேட்க ஆரம்பிக்கும். இசையே பிடிக்காத கணவருக்கு கூட இந்த முனங்கள் சத்தம் மூட கொண்டு வந்துருங்க. இந்த கணவன்மார்களுடைய ராக்கெட்னு சொல்லக்கூடிய பகுதி சரியா ரீச் ஆகும்போது பாப்பா வர இடம் அதிக உச்சமடைஞ்சு டபுள் மடங்கு ஆயிரும். ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னடா பாதி கிணறுதான் தாண்டி இருக்குமோங்கிற எண்ணம் ஏற்படும். ரியாலிட்டி என்னன்னா அந்த எண்ணம் இவங்களுக்கு ஏற்படும் போது மனைவிமார்கள் வேற ஒரு உலகத்துல இருப்பாங்க. ஆண்கள் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வெகு நேரத்தை கடத்த பார்க்கணும். அன்லிமிட்டடா உச்சம் வரதுக்கு இதுதாங்க சரியான ப்ரொசீஜர். நல்லா எகிரி முயற்சி பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குதேன்னு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. பொண்ணுங்க இந்த மாதிரியான அறகுறையான முயற்சியை சுத்தமா விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நார்மலா பாக்குற ராக்கெட் வேற, பாப்பா வர இடத்துல சேட்டை பண்ற ராக்கெட்டோடைய அளவு வேற. நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தா ஆழத்தை ரீச் பண்ணும். ஆனா தாம்பத்தியம் பண்ணும்போது கணவன்மார்களால இதை அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த பாப்பா வர இடத்துல உச்சக்கட்டத்துக்கு காரணமான அந்த பகுதி ஒரு சின்னோண்டு அமைப்புல துருத்திட்டு தாங்க இருக்கும். ராக்கெட்டோட வேலை அந்த பகுதியை கண்டுபிடிச்சு சேட்டை பண்றது. அது நடக்காம என்னதான் எகிரி தாம்பத்தியம் பண்ணாலும் வேலைக்காகாது. இந்த அதீத உச்சத்தை தரக்கூடிய துருத்திட்டு இருக்க பகுதியை ஒரே மாதிரியாவும் டீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த பாயிண்ட்ல தான் பொண்ணுங்க இதை அப்படியே தொடர்ந்துடக்கூடாதான்னு தவிப்பாங்க. அதற்கான சிக்னலையும் மனைவிமார்கள் கிட்ட இருந்து கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். ஆனா முக்காவாசி ஆண்கள் அந்த நேரத்துல தான் ஒரு வேலையை பார்த்துருவாங்க. அது என்னன்னா அந்த சிக்னலை புரிஞ்சுக்காம புதுசா வேற எதையாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ராக்கெட் தங்கு தடை இல்லாம போயிட்டு வருதோ அப்பவே வெக்கங்கிறது சுத்தமா காலியா இருங்க. உச்சக்கட்டம் நடக்காம சுறுசுறுன்னு இருக்கும்போது தாம்பத்தியம் பண்ணா வீரமான ஆளா இருக்கிற பட்சத்துல ஆழத்தை ரீச் பண்ணலாம். ஆனா அது அசௌகரியத்துலதான் முடியும். மீண்டும் தாம்பத்தியம் பண்ணலாங்கிற எண்ணத்தை இயற்கையா கொண்டு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.